கோவை மாவட்டம் அன்னூரில் அவிநாசி அத்திக்கடவு திட்ட கூட்டமைப்பு விவசாயிகள் சார்பாக நடைபெறும் விழாவில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதலாக ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். அப்பொழுதே நான் நினைத்தேன், இதயம் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுதே எனக்கு கிடைத்த வாய்ப்பை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை பற்றி நான் பேசினேன். அம்மா அவர்களும் எப்படியாவது இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை அழைத்து ஆலோசனை வழங்கினார்கள். அப்பொழுது எனது மனதில் பட்டது, ஆகா, மாண்பு அம்மா அவர்களே அனுமதி கொடுத்து விட்டார்கள், நிச்சயமாக அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நாம் நிறைவேற்றி விடலாம் என்று எண்ணினேன். அப்பொழுது துரதிர்ஷ்டவசமாக அம்மா இந்த மண்ணிலே மறைந்து விட்டார்கள். மறைந்த பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ, நான் முதலமைச்சராக மக்களுடைய பேராதரவு எங்களுடைய மேலையிலே வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகள் சட்டமன்ற ஆதரவோடு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆக உத்தரவு போடுகின்ற இடத்திற்கே நான் வந்துவிட்ட காரணத்தினாலே உங்களுடைய திட்டம் எளிதாகிவிட்டது. இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் சுமார் 60 ஆண்டு காலமாக இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற பல விவசாய சங்க பிரதிநிதிகள், முன்னாலே அமர்ந்திருக்கின்ற விவசாயிகள் போராடி போராடி எப்படியாவது ஒரு காலத்தில் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற கனவோடு இருந்தார்கள். அந்த கனவை நனவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்னை விவசாயிகள் சந்திக்க போவதெல்லாம், இங்கே கூட விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பேசினார்கள். நான் வேறு கட்சியில் இருந்தாலும் நான் விவசாயி என்ற முறையிலே விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்ட நன்மையை நான் இங்கு எடுத்துச் சொல்லி என்று சொல்லி அழகாக பேசினார். நான் இந்த மேடைக்கு வருகின்ற பொழுது கூட எனது அருமை சகோதரர் சொன்னார், அண்ணா இரட்டை வெள்ளை காட்டுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்களே, எப்படி காட்டுறதுன்னா, ஆனா நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது அண்ணா திமுக சார்பா முதலமைச்சரா இருந்தீங்க, அதனால விரல காட்டுங்கன்னு சொன்னார். அதனாலதான் நான் ரெட்டை விரல காட்டினேன். நான் எப்பொழுதுமே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றவன். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது இருக்கும் சரி, எனக்கு 100 கார் வேண்டுமெல்லாம் நான் போனதே கிடையாது. என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும். முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியா இருந்த காரணத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன். இது எதற்காக சொல்லி சொன்னால், சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அரசியல் பேசக்கூடாதுதான், சில சமயத்தில் பேசித்தான் ஆகணும், ஏன்னா தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும். சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம, இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சியை எடுக்காம திட்டத்தை திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே. எப்படி ஒரு விவசாயி ஒரு செடியை நட்டு தண்ணி ஊற்றி ஆடு மாடு கடிக்காம வளர்த்தி வளர்ந்த பிறகு அந்த விவசாயி அந்த பலனை அனுபவிக்க முடியாது, வேறொருவர் தான் அனுபவிப்பார். அப்படித்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். உழைக்கின்றவன் விவசாயி, அனுபவிக்கின்றவன் வேறொருவர். அப்படித்தான் விவசாயியுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அத்திக்கடவு அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். விவசாயிகளுடைய கனவை நனவாக்கிய திட்டம் அதிமுக அரசாங்கம். அதோடு
இந்த திட்டம் 28/3/2018 அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்துடைய மதிப்பு 1652 கோடி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராம் நான் இருந்த காரணத்தினால பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளும் அழைத்து நாம் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் கலந்து ஆலோசித்த போது அவர்கள் எல்லாம் சொன்னாங்க 1652 கோடி இருக்குது, இதை மத்திய அரசில் இருந்து பெறலாமா என்று சில அதிகாரிகள் சொன்னார்கள். சில பேர் வங்கியிலே கடன் பெற்று இதை செய்யலாம் என்று சொன்னார்கள். நான் அப்படி செய்தால் எவ்வளவு காலம் ஆகும் என்று சொன்னேன். அது நிரந்தரம் அல்ல, எவ்வளவு காலமானாலும் ஆகும் என்று சொன்னார்கள். அது சரியல்ல. 60 ஆண்டு காலம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்காக போராடி வருகின்ற விவசாயிகளுக்கு குறுகிய காலத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே மாநில அரசாங்க நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடலாம் செய்ய உத்தரவை நான் போட்டேன். இந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற வேண்டும் என்று காரணத்தினால் ஒரு சிறந்த ஒப்பந்ததாரை L&T தேர்வு செஞ்சோம். அந்த ஒப்பந்தம் எடுத்தவர் கூட குறித்த காலத்தில் சிறந்த முறையில் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றார்கள். போட்டியில் தான் நின்று வந்தது. இருந்தாலும் அவர்கள் அந்த L&T நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை பெற்றது. அப்பொழுது பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இடையிலே கொரோனா காலத்திலே இந்த பணி சற்று தோய்வடைந்தது. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. எஞ்சிய பணி 15% தான். அதுவும் நிலத்தை கையகப்படுத்துவதிலே பிரச்சனை. அதனாலதான் காலதாமதமானது. 15% பணியை குறைந்தபட்சம் ஓராண்டுல நிலத்தை கையகப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். செய்யல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா திட்டத்தை கிடப்பில போட்டாங்க. 4 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை கிடப்பிலை போட்டு இப்பொழுதுதான் அண்மையிலே இன்றைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். எண்ணி பாருங்க. ஒரே வருடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால், ஆட்சி பொறுப்பேற்று ஒரே வருடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால், இங்க இருக்கின்ற விவசாய மக்களுக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரம்பி நிலத்தின் உயர்ந்து வேளாண் பணியில் மேற்கொண்டிருப்பாங்க. அவர்கள் அதில் இருந்து விளைச்சலை பெற்று பயன்பெற்றிருப்பாங்க. குடிநீர் பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தல. மக்களை சிந்திக்கவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஒரு அரசாங்கம் வரும், மாறுபடும். ஆனால் மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்ற திட்டமோ அது தொடர்ந்து அடுத்து வருகின்ற அரசு செயல்பட்டால்தான் நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் எப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 1.50 DMC தண்ணி தேவை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ஏரிகள் 32, ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் 42, குளம் குட்டைகள் 971, ஆக மொத்தம் 1045 பொதுப்பணித்துறை ஏரிகள், ஊராட்சி ஒன்றிய ஏரிகள், குளம் குட்டைகள் அனைத்து நிரப்புவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைய தினம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டம் என்ற அடிப்படையிலே இதுவரை தமிழகத்திலே இப்படிப்பட்ட திட்டம் வந்ததே கிடையாது. ஒரே இடத்துல கண்ட்ரோல் ரூம் தானியங்கி நிலையத்தை உருவாக்கி எந்த இடத்துல எந்த ஏரியில எவ்வளவு குட்டையில என்ன தண்ணி இருக்கு என்பதை ஆராய்ந்து அங்கே கண்ட்ரோல் ரூமிலிருந்து அந்த தானியங்கி மூலமாக அந்த ஏரியில நீர் நிரப்புகின்ற அற்புதமான திட்டம் தமிழகத்திலே கிடையாது என்று சொன்னால்
நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே நாம் இருக்கின்ற பொழுதே எந்தெந்த வகையிலே இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணி எண்ணி பார்த்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை பற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தித்தான் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். அதோடு இந்த திட்டம் வருவதற்கு முன்பாகவே குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நான் அறிவித்தேன். இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் வண்டன் மண் நிறைஞ்சிருக்குது. அந்த வண்டன் மண்ணை விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும். ஒன்று ஏரி ஆழமாகும், மற்றொன்று விவசாயிகளுடைய நிலம் பண்படுத்தப்படும். அது அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். அதில் சுமார் 6000 பொதுப்பணித்துறை ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டது. விவசாயிகளே விலையில்லாம வண்டல் மண் அழிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்தது அதிமுக அரசாங்கத்தில் தான். இதனால விளைச்சல் அதிகமாச்சு. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் ஏரி குளக்குட்டையில சேமிச்சு வச்சோம். இது ஒரு அற்புதமான திட்டத்தை நான் கொண்டாந்தோம். அதோடு இந்த திட்டம் நமக்கு 1 டீம்ஸ் தண்ணி தேவை. இந்த ஏரி குளங்குட்டையெல்லாம் நிரப்ப வேணும்னா இதில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? அதற்காக நான் யோசித்தேன். என்னுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வரவழைச்சேன். இதற்கு ஒரு மாற்று வழி வேணுமோ. எனக்கு சில அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினார்கள். என் மனதிலே பட்ட சில ஆலோசனைகளும் அவரிடத்தில் சொன்னேன். சரியாக இருக்கிறது என்று சொன்னாய். நம்முடைய மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணைகளை கட்டலாம் என்று உத்தரவு போட்டேன். 6 தடுப்பணை, அதுல கதவணை, கதவோட தடுப்பணை. அதில் நான் இருக்கும் போதே ஆரம்பத்திலே ஒரு அணை ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன் ஒரு 40% பணி முடிஞ்சது. ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு 6 மாதத்திற்கு முன்பே டெண்டர் விடப்பட்டு பூஜை போட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. எஞ்சிய 5 தடுப்பணைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அத்தனை கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தடுப்பணைகள் அனைத்தும் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். இன்றைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டப்பட்டிருந்தால் உபரியாக வருகின்ற நீர் சேமித்து வைக்கப்படும். இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு இதை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். ஏனென்றால் ஒரு வறட்சியான நாள் வருகின்ற பொழுது, மழை குறைவாக பெய்கின்ற பொழுது இந்த திட்டம் முடங்கி போய்விடக்கூடாது. அதற்காக பருவகாலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஆற்றிலே உபரி நீராக வருகின்ற பொழுது ஆங்காங்கே தடுப்பணையின் மூலமாக நீரை சேமித்து வைத்து அதை பயன்படுத்தலாம் என்று அந்த திட்டத்தையும் அதிமுக அரசு தான் கொண்டாந்தது. இப்படி அத்திக்கடவு அவனாசி திட்டம் மிக சிறப்பாக எழுச்சியாக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இங்கே பேசியவரெல்லாம் குறிப்பிட்டார்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2 திட்டத்தையும் தொடர வேண்டும் என்று இங்கே தெரிவித்தார்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அந்த திட்டம் தொடங்குவதற்கு பூர்வாங்க பணி தொடங்கப்பட்டது. விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் அது அப்படியே கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். மலர்கின்ற பொழுது அத்திக்கடவு அவனாசி 2வது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும், எந்தவித தடையும் இல்லாமல். அதே போல மேடைகளை வீட்டுக்கு அறிவிச்சவர் வேலுமணி அவர்களும், அதே போல நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர்களும், மரியாதைக்குரிய சகோதரர் கருப்பணன் அவர்கள் மேடைகளை வீட்டுக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே பல குளங்கள் விடுபட்டு விட்டன, அதையும் இந்த திட்டத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் ஆராய்ந்து அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது
அதற்கு உண்டான தீர்வும் காணப்படும். இன்றைக்கு விவசாயி என்று சொல்லுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனையிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவ்வப்போது விவசாயிகளுக்கு நன்மை செய்தோம். உடுக்க இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு.